ஹலோ எவ்ரிவன், நீங்கள் நம்ம பார்க்க போகிறோமா வந்து போன்லெஸ் நெக்ரோமன்ஸை சாப்டர் 53. அப்போ ஸ்டார்டிங்கில் டூப்ளிகேட் வெர்ஷன் வந்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ண போகுது. அப்போ ஹீரோ வந்துட்டு அதுக்கிட்ட இருந்து ஓடிட்டு இருக்கான். இப்போ டூப்ளிகேட் வெர்ஷன் வந்துட்டு அதோட கை வரையில கடிச்சு வாயால் துப்பி அதை ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்குது. அதனால ஹீரோ பக்கம் எல்லாமே பிளாஸ்ட் ஆகுது. இப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான் அந்த மான்ஸ்டருக்கு என்ன தான் ஆச்சு, அது வந்துட்டு அதோட அட்டாக் பேட்டர்ன் கூட சேஞ்ச் பண்ணிடுச்சு, இது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஹீரோக்கு முன்னாடி ஒரு வால் வருது. அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த வாலை உடச்சிட்டு வேற இடத்துக்கு போக பின்னாடியே டூப்ளிகேட் மான்ஸ்டர் வந்துட்டு வருது. அப்போ டூப்ளிகேட் மான்ஸ்டர் வந்துட்டு அதை கையை வெடிக்க வச்சு ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பார்க்க அதோட கையும் பிளாஸ்ட் ஆகுது. அப்புறம் அது வெளியே வந்துட்டு அதோட கை வந்துட்டு ஆஷன் பிளேட் வச்சு ரீல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு கவுண்டர் ஷீல்டு போட்டு தப்பிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோன்ற நினைக்கிறான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா கவுண்டர் ஷீல்டோட கூல் டவுன் டைம் வந்துட்டு முடிஞ்சதுனால தான் என்னால் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு கவுண்டர் ஷீல்டை யூஸ் பண்ண முடிஞ்சது. அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான் என்ன பார்த்துட்டு இருக்க வா அப்படின்றான். அப்போ டூப்ளிகேட் வெர்ஷன் மான்ஸ்டர் வந்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ணதுக்காக வருது. அப்போது டூப்ளிகேட் வெர்ஷன் மான்ஸ்டர் வந்துட்டு அதோட காலை வெடிக்க வச்சு ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்க ஆனால் ஹீரோ வந்துட்டு அதுலேருந்து தப்பிச்சிட்றான். அப்புறம் டூப்ளிகேட் வெர்ஷன் மான்ஸ்டர் வந்துட்டு அதோட ரைட் கையை பிளாஸ்ட் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்க ஆனால் அதுலேருந்து ஹீரோ வந்துட்டு தப்பிச்சிட்றான். அப்புறம் அதோட லெஃப்ட் கையை வச்சு அது பிளாஸ்ட் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்க ஆனால் அதுலேருந்தும் ஹீரோன்ட்டு தப்பிச்சிட்றான். இந்த அட்டாக்லாம் பார்த்த ஹீரோன்ட்டு நினைக்கிறான் இது ஒரு க்ளோஸ் ரேஞ்ச் பேட்டலில் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸான அட்டாக்காக இருக்கலாம். ஆனால் அவன் தொடர்ந்து வெறித்தனமாக அதே மாதிரி அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தானா. அப்போது அந்த டேமேஜ் ஆன பார்ட்டை ஹீல் பண்ணுறதுக்காக ஆஷன் பிளேட் யூஸ் பண்ணானா. அவனோட ஸ்டாமினா வந்துட்டு நிறைய லாஸ் ஆகும் அப்படின்னு ஹீரோ நினச்ச மாதிரியே டூப்ளிகேட் மான்ஸ்டர் வந்துட்டு அதோட ஸ்டாமினா இருந்து ரொம்ப ஒல்லியான மாதிரி தெரியுது. அப்புறம் ஹீரோன்ட்ட நினைக்கிறான் அப்புறம் நீ ஒன்ஸ் உன்னோட ஸ்டாமினா வந்துட்டு மொத்தமாக எழுந்துட்டானா அதுக்கப்புறம் உன்னால் அட்டாக் பண்ண முடியாதுன்ட்டு ஹீரோ நினைக்கிறான். இப்படி நினச்சிட்டு ஹீரோவும் டூப்ளிகேட் மான்ஸ்டரை போய் அட்டாக் பண்ணுறான். இதோட முடிஞ்சடான்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் வெர்ஷனை போய் அட்டாக் பண்ண போக அப்போ டூப்ளிகேட் வெர்ஷன் வந்துட்டு அங்கேருந்து ஓடிடுது. ஹீரோவும் பின்னாடி துரத்திட்டு போக இந்த நேரம் பார்த்து டூப்ளிகேட் வெர்ஷன் மான்ஸ்டர் இருந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஆனால் ஹீரோ வந்துட்டு கவுண்டர் ஷீல்டு போட்டு அந்த அட்டாக்கை தடுத்துடுறான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான் ஸ்டாமினா போயிருந்தோம் இவனால் அட்டாக் பண்ண முடியுதா, ஆனால் இவனுக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லி ஆகணும், ஏன்னா இவன் அட்டாக் பண்ண அட்டாக்கானால் டேமேஜ் அப்சர்வ் பண்ணி கவுண்டர் ஷீல்டு வந்துட்டு ரீசார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை ஒரு பால் வடிவத்துக்கு மாற்றுறான் ஹீரோ. சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை பால் மாதிரி தூக்கி போட்டு ஸ்வாடை பேட்டு மாதிரி யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை டூப்ளிகேட் வெர்ஷன் மான்ஸ்டர் பார்த்து அடிக்கிறான் ஹீரோ. அந்த டூப்ளிகேட் வெர்ஷன் மேலே அந்த அட்டாக்கு பட்டோன்னே ஹீரோ வந்துட்டு ரிலீஸ்ன்னு சொல்ல அந்த அட்டாக்கும் வெடிக்குது. இந்த அட்டாக்கில் டூப்ளிகேட் வெர்ஷனும் சத்துற இப்போது சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் 12th ஃப்ளோர் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டீங்க, அப்புறம் ரிவார்டா இன்சிடன் எம்பரர் ஆஷ்க்ரோன் வந்துட்டு தரப்படுது, அப்புறம் ரிவார்டா 80,000 பாயிண்ட்ஸும் தரப்படுது, 3,500 ஸ்பெஷல் பாயிண்ட்ஸும் தரப்படுது, அப்புறம் லாஸ்ட் ஸ்டாண்ட்ன்ற ஒரு ஸ்கில்லும் தரப்படுது. அப்போது கவுண்டர் ஷீல்டுக்கு அடுத்த ரேங்க் போகிறதுக்கான 100% பவர் கிடச்சதுனால ரேங்க் அப் ஆகுது. அப்போது ஹீரோ வந்துட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்ருக்க அப்போ ஹீரோ வந்துட்டு காம்பவுண்ட் ஃபோக்கஸ் வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணுறான். அப்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் காம்பவுண்ட் ஃபோக்கஸ் வந்துட்டு உங்கள் லிமிட்டுக்கு தாண்டி யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு இப்போ சைடு எஃபெக்ட் வரப்போகுது அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன் வர அப்போ ஹீரோ வந்துட்டு ரத்தம் வாந்தி எடுக்கிறான். அப்போது ஆஷன் பிளேட் ஆக்டிவேட் ஆகிட்டு ஹீரோ ஹீல் பண்ணுது. அப்போ ஹீரோன்ட்ட நினைப்பான் ஆஷன் பிளேட்டா இந்த மாதிரி ஒரு ஓவர் பவர்டான ஸ்கில் வந்துட்டு என்கிட்ட இல்லைனா என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அப்புறம் ஹீரோ வந்துட்டு டூப்ளிகேட் வெர்ஷனோட ஸ்பிரிட்டாக பார்க்குறான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான் என்னோட டூப்ளிகேட் வெர்ஷனோட ஸ்பிரிட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வருது, அட்மின் மெசேஜஸ் வந்துட்டு எனபிள் பண்ணப்படுது அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன் வர இப்போது அயன் பிளேட் மோனாச்சுக்கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு. அதில் என்ன போட்டிருக்கேன்னா அது அயன் பிளேட் மோனாச்சு வந்துட்டு அந்த பிளாக் ட்ராகன் டீயை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போது ஹீரோ வந்துட்டு அந்த பிளாக் ட்ராகன் டீ அமிச்சதுக்காக அந்த ஹெல்ப்புக்காக ஹீரோ வந்துட்டு தங்கி சொல்கிறான் அயன் பிளேட் மோனாஸ் கிட்ட. இப்போது ஹீரோக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ அதில் என்ன போட்டிருக்கேன்னா அட்மின்ஸ் டிசபிள் பண்ண டைமில் வந்த மெசேஜ் எல்லாம் இப்போ வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படின்ட்டு மெசேஜ் வர இப்போது ஹீரோக்கு வந்துட்டு நிறைய அட்மின்ஸ் கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு. வாண்டரிங் நைட் அட்மின் வந்துட்டு ஹீரோவை பார்த்து அபாரமான திறமை கிட்ட இருக்குது, வேம்பயர் மோனச்சோட ரைட் ஹேண்ட் அட்மின் வந்துட்டு உங்ககிட்ட அசுரத்தனமான டேலண்ட் இருக்குது அப்படின்ட்டு பாராட்டுறாரு. அப்புறம் ட்ராகன் ஸ்லேயர்ன்ற அட்மின் வந்துட்டு நீ 12th ஃப்ளோரோட கிளியர் பண்ணதை பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அசாசைன் பெறன்ற ஒரு அட்மின் வந்துட்டு நீ உண்மையாலே ஒரு
12th ஃப்ளோரோட சேலஞ்சர் தானா அப்படின்ட்டு டவுட்டாக கேட்க, இதெல்லாம் பார்த்து ஹீரோ வந்துட்டு ஏன் எல்லா அட்மின்ஸும் என்னை பார்த்துட்ருக்காங்க, சில பேர் என்னோட டேலண்ட்டை பார்த்து வியந்து போயிட்டாங்கன்ட்டு சொல்கிறாங்க, சில பேர் வந்துட்டு நான் ஒரு 12th ஃப்ளோரோட சேலஞ்சரான்ட்டு டவுட் பண்ணுறாங்க. எந்த காரணமும் இல்லாமல் இதுக்கு எனக்கு அட்மின்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க. எல்லா அட்மின்ஸ்க்கும் நான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறது தெரியும், அப்புறம் எதுக்கு இம்ப்ரெஷனை மேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லைனா ஒருவேளை சிஸ்டம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆக போகிறதுனால என்கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு சிரிச்சிட்டு அப்படி மட்டும் இருந்தால் நான் என் விளையாட்டை சரியாக விளையாடினா எனக்கு ஜாக்பாட் தான் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோவும் இப்போ ஹீரோன்ட்டு அட்மின்ஸ்கிட்ட சொல்கிறான், லேட்டராக சிஸ்டம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, இதில் கான்ட்ராக்ட் போடாத அட்மின்ஸ் கூட பெனிஃபிட் இருக்கும், நீங்கள் எல்லோரும் வெறும் மெசேஜ் அனுப்புறதுக்கு பதிலாக அட்வான்ஸாக எனக்கு அத்தாரிட்டியாக தாங்க, அப்படி தரவங்களை நான் ஞாபகம் வச்சுட்டு சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்ட அட்மின்ஸ் எல்லாம் இருந்துட்டு ட்ராகன்ஸ்லேயே அட்மின் இருந்துட்டு வெறும் ஒரு சேலஞ்சருக்கு இவ்வளோ ஆர்கன்ஸா, அப்புறம் பிளட் டீமன் டிவன் கல்ட் அட்மின் இருந்துட்டு அதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வேர்ல்ட் அண்ட் வேர்ல்ட் சோல்ஜர் இருந்துட்டு நீ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க, உன்னோட லிமிட்ஸை தெரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. இதெல்லாம் கேட்டு இருந்துட்டு சிரிச்சுட்டு இதை சொல்ல மறந்துட்டேனே, நான் மொத்தம் 3 பேரை மட்டும்தான் எடுக்க போகிறேன், முதல்ல வரவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்ல ஹீரோ சொன்ன உடனே ஃபஸ்ட்டு 3 அட்மின்ஸ் வந்துட்டு வராங்க. பிளட் டீமன் டிவைன் கல்ட் அட்மின்னு, அப்புறம் வேர்ல்ட் அண்ட் வேர்ல்ட் சோல்ஜர், அப்புறம் டிராகன் ஸ்லேயர் அட்மின். இந்த 3 அட்மின்ஸ் வந்துட்டு ஹீரோக்கு அத்தாரிட்டியாக தராங்க. அப்புறம் ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இப்போது முக்கியமான விஷயத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் வெர்ஷனோட ஸ்பீட் கிட்ட போகிறான் ஹீரோ. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், என்னோட ஸ்டாட்ஸையும் அப்புறம் ஸ்கில்ஸ்லேயும் அத்தாரிட்டிஸ்லேயும் சேமாக இருக்கிற என்னோடய க்ளோன் வந்துட்டு நான் அப்சர்வ் பண்ணுறதுல எனக்கு என்ன கிடைக்கும்ன்ட்டு எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோவும் அப்சர்வ் பண்ணுறான். அப்போது சிஸ்டமில் நோட்டிஃபிகேஷன் வருது, டிவைன் பவரோட கண்டிஷனை வந்துட்டு மீட் பண்ணிடுச்சு, அதனால் இப்போ டிவினிட்டியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறேன், டிவினிட்டி எக்ஸ்ட்ராக்டா அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்க்க இதோட வந்துட்டு சாப்டர் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video guys.